கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட ஒரு சாக்கியம் நமக்கு வேறொன்றும் இல்லை. இந்த பூமியில் நாம் பிறந்தது கர்த்தரை துதிப்பதற்காக. நாம் இஷ்டப்படி வாழ்ந்து நாம் சுகபோகமாய் ஜீவித்து மரிப்பதே நித்தியம் என்று நினைத்திருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் துதிக்கும்படியான, அவரை ஸ்தோத்திரிக்கும்படியான இருதயத்தை தந்து அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள, அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே பேசும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 34 அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் இருக்கும் சமயத்தில் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தால்தான் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க முடியும். உலக சம்பந்தமான காரியங்களிலே நாம் ஒரு பொருளை ருசித்தால்தான் இந்த பொருள் இந்த சுவையை கொண்டு இருக்கும் என்று கண்டுபிடிக்க முடியும். ருசி தெரியாமல் இருந்தால் இந்த பொருளுடைய பெயர் என்ன என்று நமக்கு வெளிப்படாதல்லவா? அதுபோல கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்தால்தான் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க முடியும். அப்படி அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் பாக்கியவான்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை நான் நம்பி அவரோடு கூட நாம் உறவு கொள்ள வேண்டும். அவரோடு கூட நாம் பேச வேண்டும். அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நோக்கம் என்ன என்றால், ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிப்பின் மகிமைக்குள்ளே அழைக்கும்படியாகவும், அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாகவும், பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கமாய் காணப்படுகிறது. அவருடைய விருப்பத்தை, அவருடைய எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவரை நம்பி விசுவாசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கக்கூடிய பாக்கியவான்களாக நாம் மாறக்கூடும். அப்படி பாக்கியவான் என்று பெயர் பெற்றிருக்கிற நம்மை ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும். அப்படி ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படும் பொழுது ஞாபக புஸ்தகத்திலேயும் நம்முடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கும். நாம் மரிக்கும் நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய ஆத்துமாவை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க புஸ்தகத்தை திறந்து அவர் நம்முடைய பெயர் இருக்கிறதா என்று கண்காணிப்பார். அப்படி நம்முடைய பெயர் இருக்கும் என்றால் அவருடைய ராஜ்யத்துக்கு சுத்தமுள்ளவர்களாக மாற்றப்படுவோம். மகிமையில் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய மக்களாக நாம் நிலைத்திருப்போம். அப்படி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சரி, இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அவருடைய மகிமையுள்ள கரம் அவர்களை தாங்கி வழிநடத்தி ரட்சிப்பதாக. இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணும்படியான மனமகிழ்ச்சியின் நாளாக மாற்றின தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது, ஆண்டவரே, இம்மட்டும் ஆயுசு நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்,
வாழ்கிற நாள் முழுவதும் உமக்காய் வாழ வேண்டும். உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து வந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பல நீடித்த நாட்களாய் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணும்படியான பாக்கியத்தை தந்தருள்வார். நாம் ஜீவிக்கிற இந்த ஜீவியத்திலே பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், துக்கங்கள், துயரங்கள் நம்மளை சிக்கி சூழ்ந்திருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் பக்கம் நிழலாயிருக்கிறார். உங்களுடைய வலது கரத்தை பிடித்து உங்களை தாங்கிக் கொள்வார். அவருடைய மகிமுள்ள கரங்களினாலே ஏந்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவார். இப்படி பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் எங்களை நிலைத்திருக்க கிருபை காட்டும் பிதாவே என்று அவரிடத்தில் வேண்டிக் கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே நாம் கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக என்று சொல்லி ஜெபத்தை முடிப்போம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமென்.